السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரமதான் மாதத்தின் நிறைவு பத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த ரமதான் மாதம் அல்லாஹ் நமக்கு தந்த மிக பெரும் பாக்கியம். ரமதானுடைய ஒவ்வொரு பத்தும் ஒவ்வொரு சிறப்புகளை பெற்றிருக்கிறது. முதல் 10 ரஹ்மத், இரண்டாம் 10 மகஃபிரத், மூன்றாவது 10 நரக விடுதலை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நரக விடுதலையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த மூன்றாவது 10 நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே இந்த நேரத்தில் நாம் அதிகமாக நரக விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவரையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்தருள்வானாக. சோனத்திலே நம்மை எல்லாம் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியமான பெருமக்களே, நரகம் என்பது ஒரு சாதாரணமானதல்ல. நரகத்தை குறித்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமாக வருகிறது. நரகத்தினுடைய ஆழம் எப்படி இருக்கும், நரகத்தினுடைய வெப்பம் எப்படி இருக்கும், நரக வாசிகளின் நிலை எப்படி இருக்கும், அங்குள்ள உணவுகள் என்ன, பானங்கள் என்ன என்பதையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அவைகளெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், அவைகளின் மூலமாக நாம் படிப்பினை பெற்று நம் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும், நம் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும், அந்த நரகத்தை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து மலக்குகளை அதை பார்க்க சொல்கிறான். பார்த்து வந்தவர்கள் சொல்வார்கள், சொர்க்கம் என்ன அழகு, யார் இதுக்குள் நுழையாமல் இருப்பார்கள் என்று கேட்பார்கள். நரகத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது எவ்வளோ கொடுமையானது, யார் இதுக்குள்ளே போவாங்கன்னு கேட்பாங்க. அல்லாஹ் இப்பொழுது திரும்பி போய் பாருங்கம்மா, சொர்க்கத்தை சுற்றி வைக்கப்பட்டிருந்தவைகளை பார்த்தால் மனிதனுடைய மனது எவைகளை வெறுக்குமோ அத்தகைய நல்ல செயல்கள், நல்ல பண்புகள், நல்ல அமல்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. நரகத்தை சுற்றி இருப்பதை பார்த்தால் அங்கே மனிதனுடைய மனோ இச்சை எதையெல்லாம் சொல்லுமோ, மனது எதையெல்லாம் ஆசைப்படுமோ அவைகள் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்ததும் மலக்கள் சொல்வார்கள், ரப்பே, இந்த சொர்க்கத்துக்குள்ளே இப்போ யார் நுழைவாங்க, இவ்வளத்தையும் தாண்டி உள்ளுக்கு போகணுமே, நரகத்தில் இதிலிருந்து யார் தப்பிப்பார்கள் என்று கேட்பார்கள் என்பது நீளமான ஒரு ஹதீஸினுடைய செய்தி. கண்ணியமான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாதி வ ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹ். நரகம் என்பது இச்சைகளாலும், சொர்க்கம் என்பது மனம் வெறுக்கக்கூடியவற்றாலும் சூழப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுவார்கள். எனவே நரகம் என்பது அது மிகவும் கொடூரமானது. ஆனால் மனது அதற்குள் தான் தள்ள முற்படும். நாம் அதிலிருந்து நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வது தான் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய மனதை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. நரகத்தை பக்கம் அழைத்து செல்லக்கூடிய நஃப்ஸை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நஃப்ஸுல் அம்மாராவின் தீங்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. கண்ணியமான பெருமக்களே, நரகம் அது எவ்வளவு கடுமையானது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாருக்கும் ஹாதிஹி ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். இங்கே மூட்டப்படக்கூடிய நெருப்பு இருக்கிறதே, இந்த மொத்த நெருப்பும் நரக நெருப்பினுடைய 70 ஒரு பங்கு என்று சொன்னார்கள். நரக நெருப்பில் 70 ஒரு பங்கு தான் இந்த உலகத்தில் மூட்டப்படக்கூடிய அத்தனை நெருப்பும் சேர்ந்தால் என்றால் அந்த நரக நெருப்பின் அளவு எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இன்கானத்தில் காஃபியா, இதுவே இப்படி இருக்கிறதே, இன்னும் 70 மடங்குனா என்ன ஆகும் என்று கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஆமாம், இதில் 69 மடங்கு சேர்க்கப்பட்டு 70 மடங்காக நரகம் இருக்கும் என்று சொல்லி காட்டுவார்கள் என்பது ஹதீஸிலே புகாரி உட்பட பல கிரந்தங்களில் வந்திருக்கும் செய்தி. கண்ணியமான பெருமக்களே, நரகத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெருப்பின் ஜுவாலை எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது, நரகம் என்பது மூட்டப்பட்டது 1000 ஆண்டுகள் அது சிவப்பாக இருந்தது. 1000 ஆண்டுகள் மூட்டப்பட்டு அது சிவப்பாக மாறி போய் இருந்தது.
மீண்டும் 1000 ஆண்டுகள் அது மூடப்பட்டது, அது வெண்மையாக மாறிவிட்டது. மீண்டும் 1000 ஆண்டுகள் மூட்டப்பட்டது, அது கருப்பாக ஆகிவிட்டது. இப்பொழுது அது கருப்பாக இருள் சூழ்ந்ததாக இருக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட நரகம் அது. நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டதாம். யார அகல பாதி பாதா, என்ன ஒரு ஆள் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுக்கிறது. அந்த வெப்பத்தை அதாலே தாங்க முடியல, ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுக்கிறது. எனவே எனக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பை தா என்று ரப்பிடத்திலே நரகம் கேட்டது. அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான். ஒரு ஆண்டிற்கு 2 முறை மூச்சு விடக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். அதன் ஒரு மூச்சு அது தான் சரியான வெப்பமாக நாம் உலகத்திலே பார்க்கக்கூடியது. உலகத்தில் பார்க்கக்கூடிய வெப்பம் அனைத்தும் அது விடக்கூடிய ஒரு மூச்சு. உலகத்தில் பார்க்கக்கூடிய குளிர் அனைத்தும் அது விடக்கூடிய மறுமூச்சு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவ்வளவு கடுமையான நரகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்திலே ரொம்ப குறைந்த வேதனை என்னவென்று சொன்னால், நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய வேதனைகளிலே மிக குறைவான வேதனை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதருக்கு அவருடைய காலிலே நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அதன் உஷ்ணத்தால் தலையில் உள்ள மூளை கொதிக்கும் என்றார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான பெருமக்களே, அவ்வளவு கடுமையான நரகம் அது. எனவே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அந்த நரகவாசியருடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், பாவிகள் அவர்களுடைய தோற்றங்களிலாலேயே அவர்கள் அறிந்து கொள்ளப்படுவார்கள். இவங்க பாவி என்பது அவர்களுடைய முகமே அது காட்டி கொடுத்துரும். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள், எப்படி காட்டி கொடுக்கும் என்று சொன்னால், ஒன்று அவருடைய முகத்தில் இருக்கும் கவலையும் முகத்தில் இருக்கும் சோர்வான நிலையுமே அவங்க பாவிங்கிறத காட்டி கொடுத்துரும் என்பது ஒன்று. இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போய் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, யௌம தபியது உஜூஹுன் வ தஸ்வது உஜூஹ், வறுமை நாளிலே சில முகங்கள் வெள்ளையாக இருக்கும், சில முகங்கள் கருப்பாகிவிடும். அல்லாஹ் வெண்மையான முகத்தில் உடையவர்களில் நம்மை சேர்ப்பானாக. சில முகங்கள் கருத்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த பாவிகளுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போய் இருக்கும், அவர் கண்கள் எல்லாம் நீளமாக போயிருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், ஓ நஷ்ருல் முஜ்ரிமீன யௌமஇதின் ஸுர்கா, அவர்கள் நீளமாக மாறி போய் இருப்பார்கள் என்று, அவர்களுடைய கண்கள் எல்லாம் நீளமாக போயிருக்கும். எனவே இதை கொண்டு அந்த பாவிகள் அடையாளம் காணப்படுவார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஃபயுഖது பின் நவாசி வல் அக்தாம், அவர்களுடைய முன்னெற்றி ரோமத்தையும் கால் பாதத்தையும் சேர்த்து இழுத்துச் செல்லப்படுவார்கள், அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், முன்னெற்றி ரோமத்தை பிடித்து சில நேரம் இழுத்துச் செல்லப்படுவார்கள், இன்னும் சில நேரம் கால் பாதத்தை பிடித்து இழுத்துச் செல்லப்படுவார்கள். இன்னும் பல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், ஒரே நேரத்தில் முன்னெற்றி ரோமத்தையும் கால் பாதத்தையும் சேர்த்து பிடிக்கப்படும். முன்னெற்றி ரோமத்தையும் கால் பாதத்தையும் சேர்த்து பிடிக்கப்படும். அதிலையும் சொல்கிறார்கள், நேராக முன்னெற்றி ரோமத்தையும் காலையும் பிடிக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள், தலைகீழாக திருப்பி பிடிக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான பெருமக்களே, நேராக பிடிச்சாங்கன்னா முதுகு உடஞ்சிரும், தலைக்கீழாக பிடித்தா இதயமெல்லாம் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஃபயுഖது பின் நவாசி வல் அக்தாம், இழுத்துச் செல்லப்பட்டு அவர்களிடத்திலே சொல்லப்படும், ஹாதிஹி ஜஹன்னம், இது தான் நரக நெருப்பு. அல்லதி யுகதிபு பிஹல் முஜ்ரிமூன், இந்த நெருப்பைத்தான் பாவிகள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நெருப்பைத்தான் பாவிகள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நரக நெருப்பு இதுதான் பாருங்கள் என்று அவர்களிடத்திலே நரக நெருப்பை காட்டப்படும். அந்த நரக நெருப்பினுடைய வேதனை அல்லாஹு அக்பர் மிக கடுமையாக இருக்கும். அதுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நிலை மிக கொடூரமாக இருக்கும். அந்த நரக நெருப்பில் போனவங்க நரகத்தில் உணவு பசிக்கும். பெரிய ஹதீஸ், திர்மிதி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது, அவங்க நரகத்தில் இருப்பாங்க, கடுமையான பசி ஏற்படும். பசியின் காரணத்தினால் உணவை கேட்பார்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும். என்ன உணவு என்று சொன்னால், முள்ளால் ஆன உணவு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, தரீ என்று சொல்கிறான் அல்லவா, முள்ளாலான உணவு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த உணவை சாப்பிடுவாங்க பசி தாங்க முடியாமல். உணவை வாயில் வச்சு சாப்பிட்டா அது தொண்டையில் வந்து விக்கிக்கிறோம்.
அந்த உணவு என்பது அவர்கள் தொண்டையில் வந்து நின்று கொள்ளும், உள்ளும் செல்லாது வெளியும் வராது. என்ன செய்வது என்று முள்ளு குத்தும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க தவித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க பார்ப்பாங்க, நம்ம உலகத்தில் ஏதாவது இந்த மாதிரி நிலை ஏற்பட்டால் நம்ம என்ன செய்வோம்? தண்ணீர் தானே குடிப்போம், தண்ணி குடித்தா உள்ளுக்கு போயிரும்ல என்று தண்ணீர் தண்ணீர் என்று கேட்பார்கள். எனவே அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீர் எப்படி என்றால் கடுமையாக சுட வைக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும். கொதிக்கக்கூடிய தண்ணீர். யதூஃபூன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன். அவங்க ஜஹன்னம் நரகத்துக்கும் கொதிக்கப்பட்ட தண்ணீருக்கும் மத்தியிலே நடந்து கொண்டு இருப்பார்கள் என்ற வசனத்தின் விளக்கத்திலே பெருமக்கள் சொல்வார்கள். அந்த கொதிக்கப்பட்ட தண்ணி எவ்வளவு கொதிக்கப்பட்டது தெரியுமா? வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அது மூட்டப்பட்டு கொதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வளவு சூடான தண்ணி. அப்படிப்பட்ட தண்ணீரை அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை அவர்கள் குடித்தால் அவர்களுடைய வயிற்றில் இருக்கும் குடல்கள் எல்லாம் அது கிழிந்து விடும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட தண்ணி. அந்த தண்ணியை குடிக்க முன்னாடி முகத்துக்கிட்ட கொண்டு போனாவே முகமெல்லாம் கருவிடுமா. அவ்வளவு கடுமையான தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள். பார்ப்பாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஹசனத்து ஜஹன்னம் நரகத்தினுடைய பொறுப்பாளர்களை அழைத்து பாதுகாப்பு தேடுவாங்க. எங்களை இதிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்களேன். ரப்பக்கும் யுஹஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அதாப். ஒரு நாளைக்காவது எனக்கு வேதனை எங்களுக்கு குறைக்க சொல்லுங்களேன் என்று அவர்களிடத்தில் கேட்பார்கள். அவலம் ஆலு அலம் தக்கு தீக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத். நம்முடைய ரசூல்மார்கள் தெளிவான அத்தாட்சிகளோடு உங்களுக்கு வந்தார்களா இல்லையா? ஆம், வந்தார்கள். நீங்கள் துவா கேட்டுட்டீங்க, உங்கள் துவாக்கு எந்த பலனும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். எனவே இவர்கள் வழி தெரியாமல் இதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்ய முடியாது, வேதனையும் குறையாது, நம்ம இப்படியே மௌத்தா போயிட்டா நல்லதா போயிருமே என்று ஒனாதவ் யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக். மாலிக்கே, எங்களை ரப்பு முடிச்சிட மாட்டானா என்று அவர்களிடத்தில் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கேட்பார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொல்வார்கள், இன்னக்கும் மாக்கிசூன், இல்ல நீங்க நிரந்தரமா தான் இருப்பீங்க அப்படின்னு பதில் சொல்லி முடிச்சிருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த மக்கள் அழைத்தார்களே, லியக்தி அலைனா ரப்புக், எங்க ரப்பு எங்களை இதோட முடிச்சிட மாட்டானான்னு துவா கேட்டாங்களே, மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்களே, அதுக்கு நீங்க அப்படிதான் இருப்பீங்கன்னு சொன்னாங்கல்ல. இந்த கேள்விக்கும் அந்த பதிலுக்கும் மத்தியில் உள்ள காலங்கள் 1000 ஆண்டுகள் என்று எழுதுகிறார்கள். 1000 வருடங்களாக இவர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் 1000 ஆண்டுகள் கழித்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ஒரே பதில் சொல்லிடுவாங்க, இல்லை அப்படிலாம் கிடையாது, நீங்கள் அப்படிதான் இருப்பீங்க, இன்னக்கும் மாக்கிசும், நிறையாக நீங்கள் இருக்கதான் செய்வீர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். இதற்கு மேல் இந்த மக்கள் வேற வழி தெரியல, ரப்புட்ட போய் கேட்போம், அவனை விட சிறந்தவங்க யார் இருக்கிறா என்று நரகத்தில் உட்கார்ந்துட்டு, ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வதுனா வ குன்னா கௌமன் தால்லீன் ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உத்னா ஃபைன்னா ஸாலிமூன். ரப்பே, எங்களுடைய இச்சைகள் எங்களை மிகைத்து விட்டது, நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டோம். ரப்பே, நாங்கள் அநியாயக்காரர்கள் தான், இதிலிருந்து எங்களை வெளியாக்கி விடு என்று ரப்புட்ட அவங்க துவா கேட்பாங்க. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நேரத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவான், இக்ஸவு ஃபீஹா வலா துகல்லிமூன், எதுவும் பேசாதீங்க, நீங்கள் அமைதியாக உட்காருங்க, கேவலப்பட்டவர்களாக அங்கேயே இருங்க என்று அல்லாஹ் சொல்லி முடித்து விடுவான். இந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் வேறு எந்த வழியும் தெரியாமல் அப்படியே வேற வழியே இல்லை என்று கவலைக்கு மேல் கவலையிலே அந்த மக்கள் இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை திர்மிதியிலே பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட நரகம். சில ஹதீஸ்ல வருது, மலக்கள் சொல்லுவாங்களாம், அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வே உங்களுக்கு ரஹ்மத் செய்யலையே, நாங்க என்னத்தை உங்களுக்கு ரஹ்மத் செய்ய போறோம் கேட்பாங்களாம். கண்ணியமான பெருமக்களே, எனவே அந்த நரகம் என்பது அவ்வளவு கடுமையானது. அல்லாஹ் நம்மை நரகத்தினுடைய உஷ்ணத்தை விட்டும் நரகத்தினுடைய புகையை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வான. கண்ணியமான பெருமக்களே, இப்னு கஸீரிலே வருகிறது, அந்த நரகவாசிகள் நரகத்துக்கு கொண்டு போகப்படுவாங்க. அந்த சுடு தண்ணி, யதூஃபுன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன், அந்த சூடான தண்ணீர் இருக்கிறது அல்லவா, அந்த தண்ணி எப்படிப்பட்டது என்பதை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாங்க, நரகத்தில் போடப்பட்ட அந்த தண்ணீர் கிட்ட அவங்க போவாங்க. அந்த தண்ணீர் பக்கத்தில் சொல்லும் பொழுது அவர்களுடைய சதைகள் எல்லாம் அதிலே உருகிவிடும். அந்த தண்ணியுடைய சூடுல உடல்ல இருக்கிற சதைகள் எல்லாம் உருகிவிடும். உடல்ல வெறும் கண்ணும் எலும்பும் தான் இருக்கும், அப்படி ஆவிடுவாங்க என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரில் எழுதுறாங்க. அந்த நேரத்தில் அந்த தண்ணீர்
முகத்தை பக்கத்தில் வைக்க முடியாத அளவிற்கு கடுமையான சூடு காட்டப்பட்டதாக இருக்கும். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட நரக நெருப்பு, அதனுடைய தண்ணீர், அதனுடைய சூடு அனைத்தும் மிக கடுமையானது. எனவே அதனுடைய நிலைகளை நாம் புரிந்து அதிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். நரகத்தில் ஒரு மனிதனுக்கு வேதனை கொடுக்கப்பட்டது என்றால் கொடுக்கப்பட்டதோடு அது முடிந்தது என்பதல்ல. குல்லமா நகிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உடல்ல வேதனையை உணரக்கூடிய தன்மை தோலுக்குத்தான் இருக்கிறது என்று இந்திய விஞ்ஞானம் சொல்கிறது. அல்லாஹ் அன்னைக்கே சொன்னா, அந்த நரகத்தில் நெருப்புல போடப்பட்டு அவர்களை தோள்கள் எல்லாம் கரிந்து போய்விடும். கரிந்து போய்விட்டால் ஒண்ணுமில்லாமல் போயிட்டால் வேதனை உணர முடியாதுல்ல. குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும், தோள்கள் கருகக்கூடிய நேரம் எல்லாம் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, இன்னொரு தோலை அவர்களுக்கு போடப்படும், தோலை புதுப்பித்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். லியதூகுல் அதாப், அவர்கள் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட நரகம், அதனுடைய உணவு கடுமையானது. இன்ன ஷஜரத ஸக்கூம் தஆமுல் அஸீம், அது மோசமான உணவு என்று அல்லாஹ் சொல்கிறான். கள்ளிச்செடி அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். அதே போல அங்கே கொடுக்கப்படக்கூடிய பானம் சீலும் சலமும் கொடுக்கப்படும். சீலும் சலமும் கொடுக்கப்படும். ஹதீஸில் வருது, அந்த ஜக்கூமிக்குதா இல்லையா, அந்த கள்ளிச்செடி, அதில் ஒரு துண்டை எடுத்து இந்த உலகத்தில் போட்டால் உலகத்தில் புல் பூண்டு கூட முளைக்காது என்கிறார்கள். அதையே தாமாக உணவாக இருந்தால் அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கும்? கண்ணியமான பெருமக்களே, அதே போல் அந்த சீல் சலங்கள் இருக்கிறது அல்லவா, அதில் ஒரு வாளியை தூக்கி பூமியில் ஊற்றுனா அந்தன் அகலு துன்யா, உலகமே நாத்து முடிச்சிரும்னு சொல்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பானமாக குடித்தா எப்படி இருக்கும்? கண்ணியமான பெருமக்களே, அவ்வளவு கடுமையானது நரகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஷைத்தானிடத்திலிருந்தும் நஃப்ஸிலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர் செய்ய வேண்டும். நாமும் நம்மையும் பாதுகாக்க வேண்டும், நம் குடும்பத்தார்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அதற்கு விறகுகள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும் தான் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அவ்வளவு கடுமையான நரகத்திலிருந்து அதனுடைய ஆழத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஒரு நேரத்தில் ஒரு சப்தம் கேட்கிறது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வராங்க. யா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அது என்ன சத்தம் என்று கேட்கும் பொழுது, நரகத்திலே ஒரு கல் போடப்பட்டது, அந்த கல் இப்போ தான் அதனுடைய அடியை போய் அடைஞ்சிருக்குதுன்னு சொன்னாங்க. எத்தனை ஆண்டுகள் என்று சொன்னால் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட கற்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமான பெருமக்களே, 70 ஆண்டுகள் அப்படியே ஆழத்துக்கு போய்கிட்டே இருக்குது. அவ்வளவு ஆழமானது நரகம். அதனுடைய விசாலம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலதி, நரகவாசிகள் அவ்வளோ பேரின் நரகத்தில் போட்டாச்சு, கற்களை போட்டாச்சு, எல்லாம் போடப்பட்ட பின்னால் உன் வயிறு நிரம்பிட்டான் அல்லாஹ் கேட்பான். நரகம் கேட்கும், ஹல் மின் மஸீத், ரப்பே இன்னும் இருக்குதா தான் கேட்கும். அவ்வளவு விசாலமானது, அகலமானது அந்த நரகம். எனவே அதனுடைய நிலைகளை நாம் உணர்ந்து அதிலிருந்து நாம் பாதுகாவல் தேட வேண்டும். ஹதீஸில் வருது, சொர்க்கத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை ஒரு மனிதன் சோனத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் சோனம் சொல்லுமா, அவனை என்கிட்ட தந்துருன்னு சோனமும் அவனுக்காக துஆ செய்யுமா. யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை தான் நாம் 3 தடவை கேட்டால் அவனை எனக்கு சொர்க்கத்தை எனக்குள்ள நுழைய வைக்க வச்சிருன்னு சொல்லி சொர்க்கம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்குமா. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 தடவை நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடினால் என்னை விட்டும் அவனை பாதுகாத்து விடு என்று நரகம் பாதுகாவல் தேடுமா. எனவே நாம் சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், நரகத்திலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும். அதே போல் இன்னொரு ஹதீஸில் ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையிலும் 7 முறை அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று நரகத்திலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும் என்பதும் ஹதீஸிலே வருகிறது. அதையும் நாம் வளமையாக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்தருள்வானாக. நரகத்தினுடைய புகையை கூட அதனுடைய நுகராமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சோனத்திலே நம்மை கேள்வி கணக்கின்றி நுழையக்கூடிய நன்மக்களிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்தருள் புரிவானாக. நமது கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடும் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.